Hi all, welcome to Art and Club. இன்னைக்கு ஒரு பிரைடோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸ் வந்து மேக்கிங் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம், எப்படி நம்ம இந்த பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம்ன்றது நம்ம பார்ட்டா பார்க்கலாம். ஃபுல் வீடியோவா நான் வந்துட்டு ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஆரி கிளாத்தை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ டார்க் ப்ளூ கலர் எடுத்துருக்கோம். அது வந்துட்டு நம்ம ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்ன த்ரெட்டில் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா டார்க் நேவி ப்ளூ கலர். ஸோ நேவி ப்ளூ எடுத்திருக்கோம். அப்புறம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். சாரீ கலர் வந்துட்டு பிங்க் கலர். ஸோ வந்துட்டு நம்ம பிங்க் கலரும் இதில் நடுவில் யூஸ் பண்ணுவோம். அது வரும்போது பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் இது 2mm சுகர் பீட், அப்புறம் சிங்கிள் சுகர் பீட் இருக்குது. ஹேங்கிங் எடுத்திருக்கோம், ஹேங்கிங் பீட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பாட் நெக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பாட் நெக்குக்கு நம்ம 2 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சுட்டு எப்பவுமே ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங் எப்போ ஆரம்பித்தாலும் 2 லைன் வந்துட்டு நம்ம ஜரி த்ரெட் கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும் போதுட்டு அந்த இடத்துல பீட்ஸ் கொடுத்தோன்னா ஸ்டிச்சஸ் வந்து விட்டுரும், இல்லைன்னா வந்துட்டு நீடில் வந்துட்டு கட் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 லைன் நம்ம ஜரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2mm பீட் காமிச்சோம் இல்லையா, அந்த பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த நீடில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்துட்டு நம்ம லோட் பண்ண போகிறோம். நான் அந்த மைனிட் சுகர் பீட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்மால் சைஸ் சுகர் பீட்ஸ். அந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல் லோட் கொடுக்க போகிறோம். அந்த லோடிங் கொஞ்சம் எம்போஸாக தெரியறதுக்கு நம்ம வந்துட்டு காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு இது ஆரி கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. எம்போஸ்டு த்ரெட்னு கேட்டாலே தருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம லோட் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு 3D எஃபெக்டாக காட்டும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த லோடிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த எம்போஸ்டு த்ரெட்டு. அது கொடுத்துட்டு ஒரு லைனுக்கும் நம்ம ஒரு 5 சுகர் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது சிங்கிளாக உங்களுக்கு வேணும், இது வந்துட்டு புரியல எனக்கு அப்படின்னா கூட நான் ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு ப்ளவுஸ் எப்படி கொண்டு போகிறேன்ற ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு பார்ட்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ சுகர் பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், லோடிங் த்ரெட் எப்படி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லோடிங் இது முடிச்சிட்டோம். லோடிங் இது முடிச்சுட்டு காப்பர் கலர் நம்ம கட் பீட் எடுத்திருக்கோம். பிகாஸ் காப்பர் கலர் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும். அதுவும் இல்லாமல் சாரீ கலர் வந்துட்டு பிங்க் ப்ளஸ் கொஞ்சம் காப்பர் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ காப்பர் ஒரு லைன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு லோடிங் கொடுத்தாலும் அது நல்லா தான் இருந்திருக்கும். பட் சில்க் த்ரெட் கொடுத்தா ரொம்ப வந்துட்டு அதுவே ஸ்பேஸை ரொம்ப எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சரி 2 லைன் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் நம்ம 2 லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம வச்சு அப்படியே ஸ்டிச் கூட பண்ணலாம். பட் வந்துட்டு அந்த லைனுக்கு வராமல் சிலது வந்துட்டு உள்ளேயும் வெளியும் அப்படி இருந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்க்க நல்லாவும் இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் வந்துட்டு செயின் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 லைன் வந்துட்டு அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் கொடுத்துருந்ததெல்லாம் முன்னாடி அதை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற வீடியோ எப்படி இந்த நெக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்றது பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் பார்ட் 2 பார்ட் 3 போகிற வீடியோலாம் உங்களுக்கு காட்டும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.